Hello students, இந்த வீடியோல நம்ம theories of catalysis பார்க்க போறோம். So இந்த வீடியோல catalysis நோடைய basic principle என்ன, அது உள்ள நம்ம ரெண்டு different theories பார்க்க போறோம். ஒன்னு homogeneous catalysis processக்கும் இன்னொன்னு heterogeneous catalysis processக்கும். So first நம்ம principle பார்க்கலாம், இன்னொன்னு catalyst எப்படி வந்து ஒரு reaction proceed பண்ணுது அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஸோ எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த ரியாக்ஷனை நம்ம ஜென்ரலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், இந்த பக்கம் ரியாக்டன்ஸ் எழுதுவோம், இங்கே ப்ராடக்ட் எழுத போகிறோம். ஸோ ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ரியாக்டன்ட் என்ன ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தான் நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ரியாக்டன்ஸ் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாலிக்யூல்ஸ் ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் ஃபஸ்ட்டு என்ன ஆகணும், ஆக்டிவேட் ஆகணும். ஸோ இது ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜிக்கு பேர் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு பேர். ஸோ ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணணும், ஆக்டிவேட் ஆகணும். ஆக்டிவேட் ஆன ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது, ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தான் நம்மளுக்கு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் ஆக்டிவேட் ஆகணும்னா அதுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவை. ஸோ நார்மல் கண்டிஷனில் நம்மளுக்கு ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் ஆக்டிவேட் ஆகி ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறது எப்படி அப்படின்னா பை இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது மாலிக்யூல்ஸ் என்ன ஆகும், ஈஸியாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னாக ஆரம்பிக்குது, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நார்மலாக நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா, ஸோ இது ஒரு ஜென்ரல் கிராஃப் தான். நான் வந்து எக்ஸோதாமிக்கா எண்டோதாமிக்கான்றதை பற்றியெல்லாம் இங்கே நம்ம பேசலை. ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிற கன்வர்ஷனுக்கான ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம காமிக்க போகிறோம். ஸோ இது வந்து ரியாக்டன்ஸ், இது வந்துட்டு ப்ராடக்ட்னு எடுத்துக்கும். ஸோ இந்த ரியாக்டன்ட்டு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது, சரியா? ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆக்டிவேஷன் காம்ப்ளெக்ஸ் அல்லது ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது எப்போ வந்து ஆக்டிவேஷன் காம்ப்ளெக்ஸ் நார்மல் கண்டிஷனில் ஃபார்ம் பண்ண முடியும், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது. இப்போ இதே இந்த ரியாக்ஷனில் நான் ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரியாக்ஷனில் நான் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணும் பொழுது லோவர் டெம்பரேச்சர்லேயே ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லோ டெம்பரேச்சர்லேயே மாலிக்யூல்ஸ் என்ன ஆகுது, அட் லோ டெம்பரேச்சர் மாலிக்யூல்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட். ஸோ லோ டெம்பரேச்சரில் குறைவான டெம்பரேச்சர்லேயே மாலிக்யூல்ஸ் ஆக்டிவேட் ஆகுறதுனால நமக்கு ஈஸியாகவே என்ன ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னா ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ டெம்பரேச்சரை லோ பண்ணுறோம் அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன ஆகுதுன்னு அர்த்தம், குறையுதுன்னு அர்த்தம். ஸோ லெஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அப்போ கிராஃப் எப்படி வரும், ரியாக்டன்ஸ் இங்கே தான் இருக்க போகுது. ஸோ இங்கே போய் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன ஆகிடும், கொஞ்சம் கீழே ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஈஸியாக என்ன ஆகிடுது, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி இப்போ எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குது, இங்கேருந்து இங்கே வரைக்கும்.
ஸோ நம்ம கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணும்போது இந்த கிராஃப் வந்து கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுற பொழுது கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும் பொழுது லோவர் டெம்பரேச்சர்லேயே நம்மளுக்கு என்னாக ஆரம்பிச்சிருது ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ லோவர் டெம்பரேச்சரில் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? கேட்டலிஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்குது. நார்மலாக இருந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை விட இப்போ எப்படி இருக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி குறைஞ்சிருக்கு. ஸோ கேட்டலிஸ்ட்டை ஒரு ரியாக்ஷனில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேட்டலிஸ்ட் எப்படி வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் கொடுக்குது? by lowering the activation energy. activation energy குறைக்கிறதுனால activated complex நம்மளுக்கு சீக்கிரமா ஃபார்ம் ஆயிடுது. அதனால நம்மளுக்கு உடனே ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு கேட்டலிஸ்ட்டை ஒரு ரியாக்ஷன்ல நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நம்ம 2 தியரிஸ் பார்க்க போறோம். ஒன்று அப்சார்ப்ஷன் தியரி, இன்னொன்று இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. ஸோ இதில் இந்த அப்சார்ப்ஷன் தியரி ஹெட்ரோஜீனஸ் கேட்டலைசிஸ் ப்ராசஸ்க்கு, intermediate complex compound formation theory homogeneous catalysis process. so ரெண்டு தியரியும் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம intermediate compound formation theory பார்க்கலாம். so intermediate compound formation theory வந்துட்டு homogeneous catalysis reactionsக்கு உள்ளது. so homogeneous catalysis reactions. so இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் இப்போ reactant AB, so Aயும் Bயும் reactant, நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா AB. ஸோ AB reactant, ப்ராடக்ட் வந்து AB. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனில் நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். கேட்டலிஸ்ட்டை C அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய கேட்டலிஸ்ட் ஏதாவது ஒரு ரியாக்டன்ட் கூட கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ நம்ம இந்த இடத்துல A வந்து கேட்டலிஸ்ட் கூட கம்பைன் ஆகுதுன்னு எடுத்துக்குவோம். ஸோ A + C நமக்கு AC அப்படின்ற ஒரு இன்டர்மீடியட் கொடுக்குது. இது வந்துட்டு இன்டர்மீடியட். இங்கே ஃபார்ம் ஆகிற இன்டர்மீடியட் மீதம் இருக்கக்கூடிய மற்றொரு ரியாக்டன்ட் கூட என்ன பண்ண போகுது? ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ AC + B கம்பைன் ஆகி நமக்கு AB ப்ராடக்டையும் கேட்டலிஸ்ட் C நமக்கு தனியாகவும் கிடச்சிது. ஸோ இதுதான் வந்து இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரியினுடைய மெக்கானிசம். ஸோ நம்ம ஆட் பண்ணுற கேட்டலிஸ்ட் ஏதாவது ஒரு ரியாக்டன்ட் கூட ரியாக்ட் பண்ணி ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் பண்ணுது. இன்டர்மீடியட் ஃபர்தராக ரியாக்டன்ட் கூட கம்பைன் ஆகிட்டு நமக்கு ப்ராடக்டை கொடுக்குது. இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிடல்-கிராப்ஸ் ரியாக்ஷன் பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு C6H6 benzene reacts with methyl chloride in presence of anhydrous அலுமினியம் குளோரைட். ஸோ இந்த இடத்துல AlCl3 வந்து கேட்டலிஸ்ட். நம்மளுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் C6H5CH3 + HCl. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி வந்து ப்ரொசீட் ஆகுதுன்றதை பார்ப்போம். அதனுடைய மெக்கானிசம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த தியரி மெக்கானிசம் படி கேட்டலிஸ்ட் ஏதாவது ஒரு ரியாக்டன்ட் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு இன்டர்மீடியட் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற அலுமினியம் குளோரைடு கேட்டலிஸ்ட் இந்த மெத்தில் குளோரைடு கூட ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மெத்தில் குளோரைடு + AlCl3. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மெத்தில் குளோரைடில் இருக்கக்கூடிய Cl
இந்த AlCl3 கூட ஆட் ஆயிடுது. ஸோ இது என்னவா மாறும், CH3 ப்ளஸ் இது AlCl4 மாறிடுது. ஒரு Cl இங்க ஆட் ஆயிடுது, அதனால Cl4 மைனஸ். ஸோ இது நமக்கு இன்டர்மீடியட். ஸோ இங்கே நமக்கு கேட்டலிஸ்ட் என்னவா நம்ம எடுத்துக்கிறோம், ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் இங்கே ஃபார்ம் ஆன இந்த இன்டர்மீடியட் பென்சீன் கூட ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ C6H5 ப்ளஸ் CH3 ப்ளஸ் AlCl4 மைனஸ். ஸோ நமக்கு இப்போ இங்கே என்ன ஆக போகுது, இந்த CH3 இங்கே வந்து ஆட் ஆகிடுது. இதில் இருக்க ஒரு H இதில் இருக்க Cl கூட கம்பைன் ஆகி HCl வெளியில் போயிடும். AlCl3 நமக்கு மறுபடியும் கேட்டலிஸ்ட் வெளியில் கிடச்சிது. ஸோ C6H5 CH3 ஃபார்ம் ஆகிடுது. ப்ளஸ் இதில் இருக்க H இதில் இருக்க Cl கூட சேர்ந்து HCl கொடுக்குது ப்ளஸ் AlCl3. ஸோ நமக்கு கேட்டலிஸ்ட்டு மறுபடியும் தனியாக கிடச்சிருது, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்துட்டு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரியினுடைய மெக்கானிசம். ஸோ இது வந்து வெறும் ஹோமோஜினஸ் கேட்டலைசிஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு மட்டும் உள்ளது. இந்த ஸ்டெப்பை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ரியாக்டன்ட் கூட கேட்டலிஸ்ட்டு இன்டர்மீடியட் ஃபார்ம் பண்ணும். இன்டர்மீடியட் மீதம் இருக்கக்கூடிய ரியாக்டன்ட் கூட சேர்ந்து நமக்கு ப்ராடக்டை கொடுக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அட்சார்ப்ஷன் தியரி. ஸோ நெக்ஸ்ட் தியரி அட்சார்ப்ஷன் தியரி. ஸோ இந்த தியரி பார்த்தோன்னா வெறும் ஹெட்ரோஜினஸ் கேட்டலைசிஸ் ப்ராசஸ்க்கு உரிய தியரி. இந்த தியரியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரியாக்டன்ஸ் ஆர் அட்சார்ப்ட் ஆன் த கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ் டு ஃபார்ம் அன் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் விச் சப்சீக்வெண்ட்லி டீகம்போசஸ் அண்ட் கிவ்ஸ் த ப்ராடக்ட். ஸோ இங்கே என்ன ஆகுது, கேட்டலிஸ்டினுடைய சர்ஃபேஸில் ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் அட்சார்ப் ஆகுது. ஸோ அட்சார்ப் ஆகி அது ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகி நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மெக்கானிசத்தினுடைய சம்மரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அட்சார்ப்ஷன் தியரியை பொறுத்த வரைக்கும் இங்கே ரியாக்ஷன் எப்படி ப்ரொசீட் ஆகுது அப்படின்னா, ரியாக்டன்ஸ் கேட்டலிஸ்டினுடைய சர்ஃபேஸில் அட்சார்ப் ஆகும். அட்சார்ப் ஆகி ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் டீகம்போஸ் ஆகிட்டு நம்மளுக்கு ப்ராடக்டை கொடுக்குது. இதுதான் வந்துட்டு மெக்கானிசம். இப்போ ஒரு ஸ்டெப்பில் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், the reactant molecules diffuse from bulk to the catalyst surface. ஸோ reactant molecules எங்கே வருது அப்படின்னா கேட்டலிஸ்ட்னுடைய சர்ஃபேஸ்க்கு வருது. ஸோ நம்ம ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் எடுத்துக்குவோம். A plus B இது ரியாக்டன்ஸ், நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து C+Dன்னு எடுத்துக்குவோம். இதில் நம்ம கேட்டலிஸ்ட் வந்து ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் டிஃப்யூஸ் ஃப்ரம் த பல்க் டு த கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ். ஸோ கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸை ரீச் ஆகுது. இது வந்து கேட்டலிஸ்டினுடைய சர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இந்த கேட்டலிஸ்டினுடைய சர்ஃபேஸ்க்கு இந்த ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வருது. ஸோ ரியாக்டன்ட்டை A Bன்னு எடுத்துக்கும். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுது, the reactant molecules are adsorbed on the surface of the catalyst. ஸோ இங்கே வந்த இந்த சர்ஃபேஸை ரீச் பண்ண இந்த ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் இந்த கேட்டலிஸ்டினுடைய சர்ஃபேஸில் அட்சார்ப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ செகண்ட் ஸ்டெப்பு, இது கேட்டலிஸ்டினுடைய சர்ஃபேஸு, இதில் ரியாக்டன்ட் மாலிக்யூல் என்ன ஆகுது, அட்சார்ப் ஆகுது. ஏயும் பியும் அட்சார்ப் ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் ஸ்டெப், the adsorbed reactant molecules are activated and forms activated complex which is decomposed to form product. So இங்க adsorb ஆன இந்த reactant molecules
ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகிட்டு நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது வந்து கேட்டலிஸ்டினுடைய சர்ஃபேஸ். இப்போ இது ரெண்டும் என்ன ஆகும், ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் இப்படி. ஸோ இது வந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். இப்போ இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் டீகம்போஸ் ஆகும் பொழுது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுவும் தேர்ட் ஸ்டெப்பே தான். நம்ம ரெண்டு பிக்சராக பார்க்குறோம். இங்கே இது டீகம்போஸ் ஆகும் பொழுது நமக்கு ப்ராடக்ட் சியும் டியும் கொடுக்கு இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். இது வந்துட்டு ப்ராடக்ட். ஸோ இதுதான் தேர்ட் ஸ்டெப்பில் தி அட்சார்ப்டு ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஆக்டிவேட் ஆகி ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது விச் இஸ் டீகம்போஸ் டு ஃபார்ம் ப்ராடக்ட். இது டீகம்போஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அடுத்த ஸ்டெப்பு த ப்ராடக்ட் மாலிக்யூல்ஸ் ஆர் டிசால்வ்டு. ஸோ இப்போ வரைக்கும் என்ன இருக்கு, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆன வரைக்கும் இந்த மாலிக்யூல்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸில் அட்சார்ப் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுது, த ப்ராடக்ட் மாலிக்யூல்ஸ் ஆர் டிசால்வ். டிசால்வ்னா இந்த சர்ஃபேஸில் இருந்து வெளியில் போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃபோர்த் ஸ்டெப்பில் இது கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ். இப்போ இந்த அட்சார்ப்ஷன், இந்த பாண்ட் வந்துட்டு உடஞ்சிடுது. அதாவது இந்த பிசிக்கல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் உடஞ்சிருது. உடஞ்சி என்ன ஆக ஆரம்பிச்சது, சியும் டியும் இந்த சர்ஃபேஸ்ல இருந்து டிசால்வ் ஆயிடுது. ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன சொல்றாங்க, the product diffuse away from the surface of the catalyst. ஸோ இந்த இடம் உடஞ்சிருது. இப்போ இது என்ன ஆயிடுது, ஃபிஃப்த் ஸ்டெப்ல இந்த சர்ஃபேஸ்ல இருந்து வெளியில போயிடுது. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அட்சார்ப்ஷன் தியரி. ஸோ இங்கே நம்ம வந்து இந்த டயக்ராமுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். இங்கே வந்து இந்த படம் பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த தியரி வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுது, இந்த கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ் பக்கத்தில் ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வருது. அடுத்தது ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் கேட்டலிஸ்டினுடைய சர்ஃபேஸில் அட்சார்ப் ஆகுது. மூணாவது ஸ்டெப்ல அட்சார்ப் ஆனது ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் டீகம்போஸ் ஆகும்போது நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அடுத்ததுல ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் இந்த கேட்டலிஸ்டினுடைய சர்ஃபேஸ்ல இருந்து டிசால்வ் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு அட்சார்ப்ஷன் தியரி. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு பிரின்சிபிள் ஆஃப் கேட்டலைசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதில் ரெண்டு அட்சார்ப்ஷன் தியரி பார்த்தோம். ஒன்று வந்துட்டு இன்டர்மீடியட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் தியரி, இன்னொன்று வந்துட்டு அட்சார்ப்ஷன் தியரி. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.